யமாவ், நான் போயிட்டு வரேன். நல்லா படிக்கணும். டாடா. அந்த மூணு செங்குத்து கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்குது. அந்த புள்ளிக்கு பேர் என்னது? ஹெச். அது என்னது? செங்கோட்டு. குட் மார்னிங். சிட் டவுன். சரி, இப்போ நம்ம பக்கத்து காலேஜில் இருந்து மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க. குழந்தைகள் தின விழா முன்னிட்டு உங்களுக்கு நிறைய போட்டிகள் நடத்த போகிறாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக பரிசுகள் தருவாங்க. அதனால் வேண்டி நீங்கள் இந்த போட்டியில் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவங்க உங்களோட இன்னைக்கு கடைசி வரைக்கும் ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பார்த்துக்குறோம் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சரி, இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஸ்வீட் கொடுக்க இல்ல விளையாட. இல்ல, நானே சொல்றேன். சரி, உங்களை எத்தனை பேருக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும்? ஆனால் இன்னைக்கு நம்ம யாரும் படிக்க போகிறதில்ல, எல்லாருமே ஜாலியாக இருக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது போட்டி வைக்கலாமா? சார், இன்னைக்கு நம்ம நடத்தின போட்டியில் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம கதிர் தான் சார்.
ஆண்டவன் படைச்சிருக்கான், நான் பார்த்து ரசிக்கவே செஞ்சு வச்சான். செவ்வான மதையும் உள்வாங்கி குலமும் செம்பாக வண்ணத்தை பூசிக்கிட்டு அலையில கஞ்சானம் காட்டிடுது. நாம் போட்ட சிறு கல்லு கடலையே எட்டிடணும், மண் வண்டி அதில் போய் கடற்கரைய பார்த்திடணும். செல்போனு டவரு மேல் ஒரு சிட்டு சிட்டு, மண் இருந்த இடமெல்லாம் காங்கிரீட்டு ஆச்சு. பசுமை தேடி ஓடி போறோண்டோய் ஓய் ஓய். கதிர் முத்திய நெல்லும் தலையாட்டும் மரமும் என்னவோ ஏதேதோ பேசுதுங்க, சொல்லாத கதையெல்லாம் சொல்லுதுங்க. தாகம் போக்க நீரள்ளி குடிச்சா நாக்குள்ள கரும்பாக இனிக்குதுங்க, ஒத்துள்ள தண்ணியோ ஊறுதுங்க. ஓரோட்டோடி போய் கோலியாட போமா, குறி பார்த்து அடிச்சாத்தான் கோலியாட்டம் ஜெயிச்சிடுவோம். போரு மேல தான் ஏறி குதிச்சுட்டா குளியல் போட்டு வரலாம். ஆட்டமாடித்தான் பாட்டும் பாடித்தான் ஓட்டம் அடிக்கலாமே. நானும் நீயும் ஆட தண்ணியோட ஓட எல்லோருமே போலாம் கரும்பு கொள்ள ஆட. திருட்டு கரும்பு ருசிச்சு பார்க்க ஆசை நெஞ்சு அடிச்சு கிச்சு. அடி கரும்பு இனிக்க நுனி கரும்பு உவக்க, காணாத பொருள் எல்லாம் புரிஞ்சிடுச்சு, குரலோட பொருள் எல்லாம் விளங்கிடுச்சு. என் நண்பன் கேட்க அதை நானும் மறுக்க, சின்னதா ஒரு சண்டை ஆரம்பமே, மிட்டாய தந்திட்டா முடிஞ்சிடுமே. ஆனாலும் எல்லோரும் ஒரு நிலைதான், ஆனாலும் எல்லோரும் ஒரு நிலைதான். டேய் அத பாரு ஏரோப்ளேன். டேய் நீங்கலாம் பெரிய ஆள் ஆகி என்னடா பண்ணுவீங்க? நானா பெரிய ஆள் இருந்தா அப்பா மாதிரி அப்பா ஆவனே. டேய் நான் அந்த ஏரோப்ளேன் ஓட்டுவேன். பெரிய ஆள் ஆகி ஏரோப்ளேன் ஓட்டலாமா? ஆமாண்டா, எங்க அம்மா சொன்னுச்சு நல்லா படிச்சா அந்த ஏரோப்ளேன் ஓட்டலாமா, அதனாலே நான் படிக்கிறேன். இல்ல கேபி. டேய் டேய் வேலையை பாடுறா. வரேன் முதலாளி. டேய் இங்க வா வா வா. இன்னைக்கு என்ன சம்பளம்னாலும் சம்பளம் வாங்க போற? சம்பளம் வேணுமா வேணாமா? வேணும். வேணுமா? உங்க அப்பா எப்படி இருக்காரு? திருத்திட்டாரா இல்லை அப்படியே குடிச்சிட்டு அலையிறாரா? சரி போயிட்டு வா, திங்கக்கிழமை காலைல வா. வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினியா? கொடுக்கல. எங்க எங்க இல்ல. அதான் இருக்க. ஏன் போய் சொன்ன? அப்பனுக்கு இதே வேலையா போச்சு. என்ன செஞ்ச? அம்மா இல்லாத பிள்ளை. என்ன செஞ்ச? விடுங்க, அம்மா இல்லாத பிள்ளை அடிக்காதீங்க. கழுத. விடுங்க விடுங்க. என்ன பண்ணுச்சு? விடுங்க. அம்மா சொன்னுச்சு நல்லா படிச்சா அந்த ஏரோப்ளேன் ஓட்டலாம்.
எப்படிடா பாப்பா?